அபின் என்ற பெயர் கொண்ட இளைஞன் ஒருவன் இருந்தானாம். அபினோ ஒரு திறமையான ஓவியன். ஆனால் நாளை செய்யலாம் என்பதே அவனின் வழக்கமான வார்த்தையாக இருந்தது. ஒரு நாள் அந்த ஊரில் மிகப்பெரிய ஓவிய போட்டி ஒன்று அறிவிக்கப்பட்டது. முதல் பரிசினை வெல்பவருக்கோ வெளிநாடு சென்று ஓவியக்கலை கற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அபினுக்கோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வெளிநாடு சென்று ஓவியக்கலை கற்க வேண்டும் என்பதே அவனின் நீண்ட நாள் கனவாக இருந்தது. ஓவியத்தை வரைந்து முடிக்க ஓவிய குழுவினரால் 2 வாரங்கள் கொடுக்கப்பட்டது. அபினோ முதல் வாரத்தை இன்னும் அதிக நாட்கள் இருக்கின்றன, நாளை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணி வீணாக்கினான். 2வது வாரத்தையும் அவ்வாறே வீணடித்தான். கடைசி நாள் வந்தது. அபினின் ஓவியமோ முழுமையடையவில்லை. அவசரமாக வரைந்ததால் அது சிறப்பாகவும் இல்லை. போட்டி முடிந்தது. மற்றொருவன் பரிசை வென்றான். அவனின் ஓவியமோ சிறப்பாக இருந்ததோடு சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அபினோ மிகவும் வருத்தமடைந்தவனாய் தன் நாளையென்ற பழக்கத்தினால் நல்லதொரு வாய்ப்பை இழந்ததை உணர்ந்தான். அன்று முதல் இன்றைய செய் என்பதை தன் வாழ்க்கை கொள்கையாக மாற்றிக்கொண்டான். நாளை என்று ஒவ்வொரு நாட்களினையும் கடத்துவதை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம். காலம் கழித்துவிடும் இடத்தில் செய்யாத செயல் வாழ்வில் இழப்பை